உன்னதமான தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். லயன் அன்பரசு ஸ்பீக்ஸ் என்ற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம் அன்னை பாரதத்தின் அழகுக்கு அழகு சேர்ப்பவை இந்த நாட்டிலே எழுப்பப்பட்டுள்ள மிக உயர்ந்த ஆலயங்கள் என்றால் அது மிக இல்லை. இந்த ஆலயங்கள் மக்களின் ஆன்மீகத்தை, அருள் வழி வாழ்க்கையை மேம்படுத்துவதோடு அவை எவ்வாறு இந்திய மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவுகின்றன என்பதை இந்த யூடியூப் சேனல் வழியாக நாம் சிந்திக்கலாம். நம் பாரத நாட்டின் ஆலயங்களும் திருவிழாக்களும் பண்டிகைகளும் வெறும் கொண்டாட்டங்களாக மட்டும் இல்லாமல் அவை ஒட்டுமொத்த மக்களின் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குகின்ற பெரும் காரணியாக விளங்குகின்றன. நம் நாட்டு மக்கள் பண்டிகைகளுக்காகவென்றே சிறுக சிறுக சேமிப்பார்கள். அதை பண்டிகை காலங்களில் எடுத்து மகிழ மகிழ செலவு செய்வார்கள். பண்டிகை காலங்களில் இதனால் பணப்புழக்கம் அதிகரித்து சந்தை மிகுந்த உற்சாகமடையும். மக்கள் பொருட்களை வாங்கவும் விற்கவும் தங்களிடம் இருந்த பணத்தை பயன்படுத்தும் போது அது பல்வேறு மக்களிடம் சென்றடைந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார சுழற்சியை இந்த நாட்டிலே ஏற்படுத்துகிறது. இதற்கு பணப்புழக்கம் என்று பெயர். இந்த திருவிழாக்கள் போதும் பண்டிகைகளின் போதும் மக்களிடையே அதிகமான பணப்புழக்கம் ஏற்பட்டு அது மிகுந்த உற்சாகத்தை மக்களிடையே ஏற்படுத்துகின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் தீபாவளி பண்டிகையின் போதும் தீப திருவிழாக்களின் போதும் நிறைய அகல் விளக்குகளை வாங்குவீர்கள். இந்த சின்ன தொகை ஒரு மண்பாண்ட தொழிலாளியின் வாழ்க்கைக்கு பெரும் ஆதாரமாக இருக்கும். அந்த மண்பாண்ட தொழிலாளி அந்த பணத்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் வாங்குவார். புத்தகம் விற்பவர் அந்த பணத்திலே தன் குடும்பத்திற்காக அரிசி வாங்குவார். அரிசி விற்பவர் அந்த பணத்திலே தன் குடும்பத்திற்காக ஆடைகள் வாங்குவார். இப்படி இந்த பொருளாதார சுழற்சி மிகச் சிறப்பாக அந்த பண்டிகை காலங்களிலே ஏற்படுகிறது. இந்த பணப்புழக்கம் ஒரு சங்கிலி தொடர் போல நீண்டு கொண்டே செல்கிறது. இப்படி நாம் செய்யும் சின்ன செலவுகள் கூட பல அடுக்குகளில் இந்திய பொருளாதாரத்தை நகர்த்தி செல்லுகிறது. இதற்கு பொருளாதார பகிர்ந்துணர்வு என்று பெயரிடுகிறார்கள். இந்திய மக்கள் பண்டிகைகளின் போதுதான் நிறைய பொருட்களை வாங்குகிறார்கள். அது ஒரு ராசியான விஷயம், மகிழ்ச்சியான விஷயம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆடைகள் வாங்குவது, மின்னணு பொருட்கள் வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது, வீட்டுக்கு தேவையான மற்ற விஷயங்களை வாங்கி சேர்ப்பது என்பவை இந்திய மக்களின் கனவுகளை நனவாக்கும் ஒரு நாளாக அந்த பண்டிகை காலங்கள் விளங்குகின்றன. தீபாவளி, பொங்கல், புத்தாண்டு, விநாயகர் சதுர்த்தி போன்ற திருவிழா நாட்களில் ஏதாவது ஒரு புது பொருள் ஒவ்வொரு இல்லத்தையும் வந்து சேருகிறது. பண்டிகை காலங்களில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன. கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் நகரங்களுக்கு வந்து அந்த பண்டிகை கால கூட்டங்களை சமாளிப்பதற்காக வணிக வளாகங்களில் நிறைய வேலை வாய்ப்புகள் பெறுவதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். பொருட்களின் உற்பத்தியும் அந்த காலங்களில் அதிகரிக்கிறது. சிறு குறு தொழில் செய்வோர்கள் நிறைய பொருட்களை உற்பத்தி செய்து மக்களிடையே அவற்றை கொண்டு சேர்ப்பதிலே சேர்த்து மிகுந்த பலன் பெறுகிறார்கள். இந்த உள்ளூரில் கைவினை பொருட்கள் செய்பவர்கள் நிறைய இருப்பார்கள். மண்பாண்டங்கள் செய்பவர்கள், நெசவு தொழில் செய்பவர்கள், விவசாயிகள் போன்றவர்கள் எல்லோரும் மிக உற்சாகமாக இந்த பண்டிகை காலங்களை எதிர்நோக்கி தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய ஆவலோடு இருப்பார்கள். இவர்கள் வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதற்கு இந்த பண்டிகை காலங்கள் பெரிதும் உதவுகின்றன. உதாரணத்திற்கு விநாயகர் சதுர்த்தியை எடுத்துக்கொள்வோம். அந்த ஒரு நாளில் விநாயகர் சிலைகளை விற்பதற்காக அந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் அல்லது அந்த தொழில் தெரிந்தவர்கள் ஆண்டு முழுதும் அதற்காக உழைத்து கொண்டே இருப்பார்கள். சிறுக சிறுக இந்த சிலைகளை செய்து மக்களிடையே அந்த ஒரு நாள் விற்பனைக்காக காத்திருப்பார்கள். அந்த விநாயகர் சிலை செய்பவர்களுக்கு அந்த ஒரு நாளில் மட்டும் லட்சக்கணக்கான பணம் வந்து சேருகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பொங்கல் போன்ற திருவிழாக்களிலே சின்ன சின்ன விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருட்களை சந்தைக்கு கொண்டு வந்து நேரடியாக பலன் பெறுகிறார்கள். இவர்கள் இந்த கரும்பு, மஞ்சள் இது போன்ற பொருட்களை சந்தைக்கு கொண்டு வருவதன் மூலமாக இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக பலன் பெறுகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பண்டிகைகளின் போது ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நிறைய வியாபாரம் நடைபெற்று அந்த தொழிலாளர்கள் மிகப்பெரிய பயனை அடைகிறார்கள். திருவிழாக்கள் பண்டிகைகளின் போது நாம் குடும்பத்தோடு கோயில்களுக்கு செல்கிறோம். ஆலயங்களுக்கு நாம் செல்லும் போது அங்கே விற்கின்ற தேங்காய், பூ,
பழம், வெற்றிலைப்பாக்கு, வத்தி, கற்பூரம் போன்றவை எல்லாம் ஒவ்வொரு குடும்பமும் வாங்கி சென்று இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். அப்படி செய்யும்போது அங்கே விற்பனை செய்கின்ற சின்ன சின்ன விவசாயிகள் பெரும் பலன் அடைகிறார்கள். அவர்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயங்களிலிருந்து நாம் திரும்பி வரும்போது அந்த ஆலயத்தில் விற்கப்படுகின்ற பொரி, கடலை, இனிப்பு வகைகள், பேரிச்சம்பழம் போன்றவை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், குழந்தைகளுக்கான அந்த பொம்மைகள், இவற்றை விற்போர்கள் எல்லாம் அவர்களிடமிருந்து நம்ம பொருட்களை வாங்கும்போது அந்த மாதிரி இருக்கின்ற சின்ன சின்ன வியாபாரிகள் மிகுந்த பொருளாதார மேம்பாடு அடைகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயங்களுக்கு நாம் செல்லும் போது அந்த ஆலயத்தில் இருக்கின்ற உண்டியல்களில் நம்மால் முடிந்த ஒரு தொகையை போடுகிறோம். இந்த பணம் மிக பெரிதாக வளர்ந்து அந்த ஆலயத்தின் தூய்மை பணியாளர்களுக்கும் அந்த ஆலய பணியாளர்களுக்கு ஊதியமாகவும் மின்சார கட்டணமாகவும் அந்த ஆலயத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவும் அந்த ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களின் வசதிகளை பெருக்குவதற்காகவும் இந்த பணம் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணத்திற்கு ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், திருவண்ணாமலையில் பௌர்ணமி அன்றும் கிரிவலம் நடைபெறுகிறது. இந்த கிரிவலத்திற்கு ஏறக்குறைய ஒரு 7 லட்சம் மக்கள் வருகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்போதெல்லாம் கிரிவலம் என்பது 30 நாட்களும் 24/7 என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் அங்கே கிரிவலம் மக்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மக்களுக்கு மேல் திருவண்ணாமலை கிரிவலம் ஒவ்வொரு மாதமும் செய்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருவரும் மிக குறைந்த அளவாக ஒரு 1000 ரூபாய் அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்பி இந்த வாகன செலவு, உணவு, தங்குமிடம் இவற்றுக்கெல்லாம் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணுகிறார்கள் என்று எடுத்தால் அந்த ஒரு மாதத்தில் மட்டும் அங்கே பணப்புழக்கம் 100 கோடி ரூபாய் என்று ஆகிறது என்பதை நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலையிலே வரும் மக்களால் அந்த வியாபார பெருமக்களுக்கு 100 கோடி ரூபாய் கிடைக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய தொகை. திருப்பதியில் ஒரு நாளைக்கு உண்டியல் வருமானம் 4 கோடி என்று சொல்லுகிறார்கள். இவையெல்லாம் அந்தந்த பகுதி மக்களுக்கு மிகச் சிறப்பாக மற்ற சேவைகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் உணர வேண்டும். திருவிழா காலங்களிலும் பண்டிகை காலங்களிலும் வெளியூரில் உள்ள மக்கள் தங்கள் கிராமங்களை நோக்கி பெற்றோர்களை பார்ப்பதற்காக, உறவினர்களை பார்ப்பதற்காக பயணம் மேற்கொள்கிறார்கள். ஒரு தீபாவளி பண்டிகையின் போது சென்னையிலிருந்து 7 லட்சம் மக்கள் வெளிக்கிளம்பி வருகிறார்கள் என்று ஒரு கணிப்பு சொல்லுகிறது. அப்போ அந்த அவர்களுடைய வாகன செலவு, அந்த பிரயாண செலவு, இதையெல்லாம் எவ்வளவு பெரிய பணப்புழக்கத்தை இந்த நாட்டிலே ஏற்படுத்துகின்றன என்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் வருகின்ற பேருந்து கட்டணம், ரயில் கட்டணம், விமான கட்டணம், காருக்கான அந்த செலவு, இவையெல்லாம் மிகப்பெரிய பணப்புழக்கத்தை அந்த காலங்களிலே ஏற்படுத்துகின்றன. அதே போல அந்த திருவிழா காலங்களிலே அந்த ஆலயங்களை சுற்றியுள்ள ஹோட்டல்கள், லாட்ஜுகள், சின்ன சின்ன வியாபார பெருமக்கள் எவ்வளவு பலனடைகிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இது மட்டுமல்ல, அரசாங்கத்திற்கு இதனால் எவ்வளவு பெரிய வரி கிடைக்கிறது, எவ்வளவு கோடியில் இந்த வரிப்பணம் அவர்களுக்கு கிடைக்கிறது. உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கவும் உள்நாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் அரசாங்கத்திற்கு இந்த பணம் பெரிதும் உதவுகின்றது. ஒரு நாட்டின் பணப்புழக்கம் சீராக அமைந்தால் அந்த நாடு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடையும். அங்கே உற்பத்திகள் பெருகும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த பண்டிகை நாட்களில் ஆங்காங்கே முடங்கி கிடக்கின்ற பொருளாதாரம் வெளியே கொணரப்பட்டு அது உழைப்பவர்களுக்கு சென்று சேர்கிறது என்பதே மிகப்பெரிய பொருளாதார சுழற்சிக்கான அடையாளம். ஒரு குளத்தில் நீர் தேங்கி கிடந்தால் அது நாளடைவில் பாசியால் மூடப்பட்டு துர்நாற்றம் எடுத்துவிடும். ஆனால் ஓடும் நதி எப்போதும் சுத்தமாக இருக்கும். பணப்புழக்கம் என்பது ஓடும் நதியை போல இருக்க வேண்டும். பண்டிகைகள் என்பவை ஆன்மீக ரீதியான ஒரு சீர்திருத்தம் ஏற்படுத்துகின்றது நாட்டில் என்று சொன்னால் அது மிக இல்லை. பண்டிகைகள் மக்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுப்பதோடு நின்று விடாமல் அவை தேங்கி கிடக்கும் பொருளாதாரத்தை சந்தைப்படுத்துவதோடு ஒரு தேசத்தின் செல்வச் செழிப்பை சமூகம் முழுக்க பரவச் செய்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். மக்களிடையே இருக்கின்ற செல்வம், நிறைய ஆன்மீக சுற்றுலாக்கள் இந்த நாட்டிலே நடந்த வண்ணம் இருக்கின்றன. அவற்றின் மூலமாக இந்த செல்வம் ஒரு இடத்திலிருந்து பரவலாக நாடு முழுவதும் ஒரு சுழற்சியை ஏற்படுத்துகிறது. இந்த திருவிழாக்கள் பண்டிகைகளின் போது ஒரு முக்கிய அங்கமாக இருப்பது தானம் கொடுக்கின்ற அந்த பண்பு. எல்லா மக்களும் அன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நிறைய தானங்களில் ஈடுபடுகிறார்கள். இதனால் ஏழை மக்கள் எவ்வளவு பலன் பெறுகிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மேற்கத்திய நாடுகளின் பொருளாதாரம் என்பது நுகர்ச்சியை அடிப்படையாக கொண்டது. ஆனால் நம்முடைய
இந்திய தேசத்தின் பொருளாதாரம் என்பது நிறைய தானங்களின் மூலமாக ஏழை எளிய மக்களை நோக்கி செல்லுவது. இங்கே பார்த்தீர்களானால் இந்திய கலாச்சாரத்தில் பண்டிகைகள் தான் மக்களிடையே ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் பகிர்ந்துண்ணும் பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. நாமும் பண்டிகைகளின் போதுதான் நம்மிடம் உள்ள செல்வத்தை ஏழை எளிய மக்களோடு பகிர்ந்துள்ளுகின்ற ஒரு பண்பை வளர்த்து கொள்ளும் போது அது சமூகத்தில் மக்களிடையே ஒரு சமநிலையை உருவாக்குகிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம். பண்டிகைகள் சோர்ந்து போயிருக்கின்ற மனிதனுக்கு புதிய தெம்பையும் உற்சாகத்தையும் புது ரத்தம் பாய்ந்தது போன்ற உணர்வையும் அது ஏற்படுத்துகின்ற போது அந்த ஆலயங்களுக்கு சென்று வருகின்ற மனிதன் மிகுந்த உற்சாகத்தை பெறுகிறான். இதனால் உற்பத்தி நாட்டிலே அதிகரிக்கிறது. ஒரு தன்னம்பிக்கையோடு அவன் ஈடுபடுகிறான். இது கூட மறைமுகமாக ஒரு நாட்டின் கட்டமைப்புக்கும் வளர்ச்சிக்கும் வலு சேர்ப்பதற்கும் உறுதுணையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டின் உண்மையான பொருளாதார வளர்ச்சி என்பது அங்கே இருக்கின்ற தொழிற்சாலைகளில் மட்டும் கிடைப்பதில்லை. அது மக்களின் வாங்கும் திறனை எப்பொழுதெல்லாம் வெளிப்படுத்துகிறோமோ, அந்த வாங்கும் திறன் மக்களிடம் அதிகமாக இருக்கிறது என்பதை எப்போது தெரிந்து கொள்கிறோமோ அதுதான் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஆலயங்களை சார்ந்து இருக்கும் அந்த பக்தி இலக்கியங்கள், முக்தி இலக்கியங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த காலத்திலிருந்து இன்று வரை எவ்வளவு ஆலயங்களை பற்றியும் அந்த தெய்வங்களை பற்றியும் அந்த வரலாறுகளை சொல்லி அந்த தெய்வங்களின் மேல் பக்தி பாடல்களை எல்லாம் எடுத்து அவையெல்லாம் இன்று புத்தக வடிவிலே வந்திருக்கின்றன. இந்த பக்தி பனுவல்கள், பக்தி இலக்கியங்கள் எல்லாம் கோடிக்கணக்கிலே ஒவ்வொரு நாளும் விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. இதனால் எவ்வளவு பணப்புழக்கம் ஏற்பட்டு அந்த சிந்தனையாளர்களுக்கு பணம் கிடைப்பதோடு மக்களிடையே இருக்கின்ற வாங்கும் திறனை மேம்படுத்துகின்ற ஒரு விஷயமாக இந்த புத்தக விற்பனை இருக்கிறது என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழாக்களிலும் பண்டிகை காலங்களிலும் பார்த்தீர்களானால் நிறைய கலைஞர்கள், இந்த கிராமப்புற கலைஞர்கள், பொம்மலாட்ட கலைஞர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் பணம் கிடைக்கிறது. மக்கள் ஆர்வத்தோடு அதிலே பங்கேற்கிறார்கள். எத்தனை கதா காலட்சேபங்கள், பட்டிமன்றங்கள் இவையெல்லாம் நடக்கின்றன. மக்களுக்கு தேவையான சிந்தனைகளை வளர்த்தெடுக்கின்றன. அவர்களுடைய பண்புகளையும் நம்முடைய குடும்ப கலாச்சாரத்தையும் வளர்த்தெடுக்கின்ற விதமாக அவர்கள் சிந்தனைகளை எல்லாம் வெளிப்படுத்தும் போது அது மக்களை சென்று அவர்களை எப்படி பண்படுத்துகிறது என்பதையும் பார்க்க வேண்டும். அதே போல அந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இவர்களெல்லாம் வாழ்க்கையிலே மேம்படுத்துவதற்கும் அந்த பொருளாதாரம் உதவி செய்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆடர் கலைகள், இப்போ ஆலயங்களில் எடுத்துக்கொண்டால் சிற்ப கலைகள் செய்பவர்கள், அந்த கலைஞர்கள், அந்த ஆலயங்களிலே வேலை செய்பவர்கள், அது மட்டுமல்லாமல் அந்த நம்முடைய பாரத நாட்டிலே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு நடனக்கலை இருக்கும். இப்பொழுது நம்முடைய தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பரதக்கலை. இந்த பரதக்கலை இன்றைக்கும் உயிர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு இந்த திருவிழாக்களும் பண்டிகைகளும் அங்கே நடைபெறுகின்ற பணப்புழக்கமும் தான் காரணம். அந்த பரதக்கலை வளர்ச்சி அடைய அந்த கலைஞர்களுக்கு பணம் கொடுக்கும்போது அவர்கள் உற்சாகத்தோடு மேலும் மேலும் அதிலே ஈடுபடுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எப்படி பார்த்தாலும் இந்த ஆலயங்களும் பண்டிகைகளும் திருவிழாக்களும் இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய துணையாக இருக்கின்றன. பொருளாதார சுழற்சிக்கு, பொருளாதார மேம்பாட்டத்திற்கு, பொருளாதார சமநிலைக்கு இந்த திருவிழாக்கள் பண்டிகைகள் எல்லாம் எப்படி நம் முன்னோர்களால் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை எண்ணும்போது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. உழைப்பதற்கு கைகளும் உதவி செய்வதற்கு இதயமும் இருந்தால் இந்த நாட்டின் பொருளாதாரம் ஆலயங்கள் மூலமாகவும் பண்டிகைகள் திருவிழாக்கள் மூலமாகவும் மேலும் 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 வளரும். நாமும் இனி வரும் காலங்களில் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த திருவிழாக்களை மிகச்சிறப்பாக கொண்டாடுவோம், பண்டிகைகளை உற்சாகமாக கொண்டாடுவோம். அதன் மூலமாக இந்திய பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.